பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை. பாமக தலைவர் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதன் நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரம் இல்லத்தில் பேசி வருகிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பை தொடர்ந்து பார்க்கலாம். எனக்கு பின்னால அவர் உட்கார்ந்தாரு. 2 சொட்டு கண்ணீர் விட்டேன். அது அந்த ஏர்கிராப்ட்ல கீழே விழுந்தது. அதுல இருந்து சென்னை வர வரைக்கும் அப்புறம் இறங்கி ஒரு வாரத்தை கூட பேசல. என்னுடைய மகிழ்வு இருந்தது. ஏறி தைலாபுரம் தோட்டம் வந்துட்டேன். இது 6 வருஷத்துக்கு முன்னால். எனக்கு 14 பஞ்சாயத்து வச்சாங்க. எத்தனை பஞ்சாயத்து? 14 பஞ்சாயத்து எனக்கு வச்சார். இந்த 14 பஞ்சாயத்தும் நான் 34 அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறேன். மக்கள் தொலைக்காட்சியிலிருந்து, பசுமை தாயகத்திலிருந்து, சமூக முன்னேற்ற சங்கம், 34 அமைப்புகளை, துணை அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறேன். அவர்கள் எனக்கு பஞ்சாயத்து பண்ணாங்க. 14 பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து முடிவுகள் என்னன்னா, கடைசியில கட்சியை ஐயா பார்த்துக்கிட்டோம் தோட்டத்தில், நீங்க வெளியில மக்களை பாருங்க. இந்த 14 பஞ்சாயத்துக்காரன் இதுதான் சொன்னாங்க. நீங்க மக்களை பாருங்க, ஐயா கட்சியை பார்க்கட்டும். ஆனால் இவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, கேட்டை சாத்திட்டு நான் யாரையும் பார்க்கக்கூடாது, உள்ளவே இருக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கணும். நான் சொல்லியிருக்கேன். இதான் பஞ்சாயத்து. அதாவது பொய் கூசாமல் பேசுவார். அதுல ஒரு 2 பொய்யை மட்டும் சொல்றேன். 108 பேர் மாவட்ட செயலாளர்கள். அதுல 108 பேர்ல அவ்வளவு பேருக்கும் சொல்லி ஐயா கூட்டத்துக்கு போவாது. எனக்கு பாரு எத்தனை நாளுக்கு? சுமாரா 14ஆம் தேதி. அதுக்கு 8 பேர் தான் இங்க வந்தோம். மீதி 100 பேருக்கு இவரே போன் பண்ணி, நேரடியா போன் பண்ணி, போவாதீங்க. என்ன போ, ஏன் என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போறார் ஐயா, என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போறார்னு ஒரு பொய் சொன்னதும் அவன் நின்ட்டான். 100 பேர், 8 பேர் தான் வந்தான். அன்னைக்கே நான் செத்து விட்டேன். 100 பேர் வந்து நான் போட்டவன் 100 பேர். அதான் எம்ஜிஆர் பாடுவான். அதுல ஒரு பாட்டு அவர் பாடுவார். என்ன பாடுவார்? நான் செத்து பிழைத்த வேண்டாம் அப்படின்னு. அந்த மாதிரி நான் மறுநாள் பழச்சிட்டேன். உயிரோடு இருக்கிறதுக்காக தான் அந்த நீச்சல் குளத்துல போய் நீச்சல் அடிச்சேன். செத்து பழச்சிட்டேன், போங்கப்பான்னு. இது ஒரு பொய். அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்குவார்ன்றது கற்பனை கூட செய்ய முடியாது. ஏன் நீங்க சொல்லுங்க, கற்பனை செய்ய முடியுமா? இது உலகம் ஏற்றுக்குமா, கட்சி ஏற்றுக்குமா, மக்கள் ஏற்றுக்குமா? ஒரு பொய். இன்னொரு பொய், நேற்று சமூக ஊடக பேரவை கூட்டம். அதுல அந்த கூட்டத்துக்கு எத்தனை ஆளுப்பா? எத்தனை பேர்? 6 பேர் வச்சிருக்காரு ஐயா அடிக்கிறதுக்கு.
சமூக ஊடகத்தில் தவறாக போட்டவங்க சில பேரை சிவபிரகாசம், அப்புறம் இந்த தலைவர் ஜி.கே. மணி, ஐயா என்னையும் இவரை தவறாக சில பேர் போட்டாங்க. போட்டவங்கள ஒருத்தன் வரல, மீதி பேர்லாம் வந்தான். நேற்று 100 பேருக்கு மேலே வந்தாங்க. அதுக்கு அந்த கூட்டத்துக்கு ஆள் வச்சு 6 பேர் வச்சு அடிக்க போறாரு. இது எப்படி இது? உங்களை எல்லோரும் என்னக்கா 32 மாவட்டம், இப்ப 38, 32 மாவட்டத்துக்கும் போய் அவங்களோடு கூட உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு அளவலாவி பத்திரிகையாளரோட நண்பர்களோட அளவலாவி வந்த நான் இந்த மாதிரி எங்கேயாவது அடிதடியில் நான் போனதும் கிடையாது, வந்ததும் கிடையாது. இப்படி 6 பேரை வச்சிருக்காரு அடிக்கிறதுக்கு போல அப்படின்னு. ஆனா 100 பேர் வந்துட்டாங்க, ஒரு ஆள் தவிர 100 பேர் எல்லாம் வந்துட்டாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இப்படி உசாம வந்துடும் அவர். நமக்கெல்லாம் யோசிச்சு செய்யும், பொய்ய நமக்கு வராது. நான் போய் பேசுறது கிடையாது. அப்புறம் இந்த பொதுக்குழுவில் இவரை கட்சி தலைவரை நீக்கிட்டு செயல் தலைவரா அவரை போட்டு, கௌரவ தலைவர் அவரை போட்டு இவரை தலைவராக்கினான். அந்த இது அதில் அதை நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன், கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. என்னுடைய மருமகள், நான் மங்காபலிபுரத்தில் கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதுவாக இருந்தது. மங்காபலிபுரத்தில் ஒரு இந்த டான் ஹோட்டலில் போய் தங்கியிருந்தேன். சரி, ஒரு 8 நாள் அங்கே போய் தங்க ஒன்றும் போனேன். அப்போ அங்கே எப்படியோ தெரிஞ்சு, நான் யாருக்கும் சொல்லலை, எப்படியோ தெரிஞ்சே வந்தது. மாமா என்னம்மாண்ண, மாமா நினச்சி என்னம்மாண்ண. அது வந்தது புதன்கிழமை. அன்னைக்கு என்னை வந்து பார்த்து, மாமா இன்னைக்கு புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமை நாள் நல்லா இருக்குது, மண்டபம் பார்த்துட்டேன், எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், தலைவரை மாற்றணும். 8 நாள்ல சாதாரணமாக ஒரு பியூன் அல்லது ஒரு வேலைக்காரன், இந்த கம்பெனி வேலைக்காரனுக்கு கூட 1 மாதம் டைம் கொடுப்பாங்களா இல்லையா? கொடுப்பாங்க. நீ இந்த மாதத்தோட இந்த தேதியில் நீ விலகிற ஓய்வு பெறலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் 8 நாளில் மண்டபம் பார்த்துட்டேன், எல்லாம் சரி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு 8 நாள். இந்த புதன்கிழமைலேருந்து என்ன பார்க்குறது, அடுத்த புதன்கிழமை பார்த்து எல்லாம் மண்டபம் எல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் நான் அவர் தலைவரை வர சொல்லி, ஜி.கே. மணியை வர சொல்லி சொன்னேன். இது சொன்னது அவர் போய் என்ன பண்ணார், அவங்க மச்சனை தம்பி அவங்ககிட்டலாம் சொல்லியிருக்காரு. அவங்க இவர் சொன்ன, இவர் ஜோசியம் கடவுள் நம்பிக்கைலாம் இவர் கிடையாது ஜி.கே. மணிக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு 1.5 மாதத்துக்கு கிரகம் சரியில்லை. அவர் என்ன புதன் சுக்கரனை பார்க்கணும், சுக்கரன் சூரியனை பார்த்தாலும் தெரியல, எவன் யாரை பார்த்தாலும் தெரியல, கிரகம் சரியில்லை, எதை செய்தாலும் 1.5 மாதத்துக்கு பிறகு செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. என்கிட்ட சொன்னார், இப்படி எங்க மச்சான் தம்பியும் சொல்றாங்க. அப்போ என்கிட்ட வர சொல்லி, அம்மா இது மாதிரி சொல்றாங்க அப்படின்னு. சரி மாமா ஆயிடுச்சு. அப்புறம் 1.5 மாதம் பொறுத்து அதே பட்டாபிஷேகம் நடந்தது. பட்டாபிஷேகத்தில் கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணி ஆனந்த கண்ணீர் வடிச்சேன். ஆனந்த கண்ணீர் இவர் அறிவிச்சு ஆனந்த கண்ணீர் வடிச்சேன். அப்போ ஒரு செய்தியை சொன்னேன் நான் பேசும்போது, என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் யாரும் எந்த கூட்டத்துக்கோ மற்ற இதுக்கோ எதுக்கும் போக வேண்டாம். இது முதல்ல இருந்துட்டேன். ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிக்கிறது, சங்கம் ஆரம்பிக்கிறது, என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் போகக்கூடாது. அப்படித்தான் அந்த அன்புமணியும் வரக்கூடாதுன்றதான். அந்த அன்புமணி இந்த பதவியை ஏற்பதற்கு
தலைவர் இது அமைச்சர் பதவி, தலைவர் பதவி இல்லை, அமைச்சர் பதவி ஏற்பதற்கு எங்க குடும்பத்தில் யாரும் வேண்டாம்னு உட்கார்ந்து எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் என்ன போட்டு வறுத்து எடுத்தாங்க. அப்புறம் ஜே.கே. மணியும் வந்து அவரும் இல்லை, அவரு அன்புமணி தான் தலைவராக வரணும், இது தலைவராக வரணுன்றான், அமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லி கேபினெட் மினிஸ்டர், அதுக்கு முன்னால ஹெல்த் மினிஸ்டர் இவர் இருந்தார், யாருப்பா பொதுச் செயலாளர் இருந்தார் லலித் ஏழுமலை. லலித் ஏழுமலை முதல்ல கிடைச்ச அமைச்சர் பதவி அவருக்கு தான் கொடுத்தோம். 3 பேர் வன்னியர்கள் இருந்தாங்க, இருந்தும் அவருக்கு தான் கொடுத்தேன் அந்த பதவியை. அதே பதவியை ஹெல்த் மினிஸ்டர் பதவி இப்போ வந்து கேபினட் பதவி. நான் செய்த சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம குடும்பத்தில் யாரும் போகக்கூடாது, எந்த பதவியும் ஏற்கக்கூடாதுன்ற இது உட்காந்து எல்லாம் பேசுறாங்க, குடும்பத்தில் பேசுறாங்க. ஜே.கே. மணி உட்காந்து பேசுறாரு, இல்லை நாம பார்த்துட்டோம், ஜே.கே. லலித் ஏழுமலை பார்த்துட்டோம் அவருடைய செயல்பாட்டை, அதனால அவர் தகுதியானவர் அன்புமணி தான், அதனால அவர் தான் அந்த பதவியை கொடுக்குறோன்னு சொல்லி எல்லாரும், எனக்கு விருப்பம் இல்லாமல் எல்லாரும் இது பண்ணாங்க. சரின்னு அதே மாதிரி அவருக்கு ஹெல்த் மினிஸ்டர், அந்த ஹெல்த் மினிஸ்டர் கூட அது ராமலோக பாஸ்வானுக்கு தான் கொடுத்தாங்க. அப்போ அவர்கிட்ட போய் ராத்திரி பூரா உட்காந்து உங்களுக்கு ஹெல்த்னா ஒன்றும் தெரியாது, அவருக்கு வேற ஏதோ கொடுத்தாங்க, நான் ஞாபகம் இல்லை. அதனால இனி அதுக்கு பொருத்தமான ஒரு ஆள் கோலம் என்னமோ கொடுத்தாங்க. அப்புறம் அதை மாற்றி இவர் ஹெல்த் மினிஸ்டர் வாங்கி கொடுத்தேன். ஒரு நாள் ராத்திரி பூரா தூங்காமல் இப்படி எல்லா சத்தியங்களையும் மீறிட்டேன். நான் எந்த காலத்திலும் எந்த பதவிக்கும் எந்த இதுக்கும் போக மாட்டேன்ற அந்த ஒரு சத்தியம் அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, என்னைக்கும் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, தலைவர் பதவி சொன்ன மாதிரி பழக்கரப்பியா சொன்ன மாதிரி அந்த தலைவர் பதவியை ஏற்றுன்னு இருக்கேன். இவர் செயல் தலைவர். இதுக்கு ஒரே தீர்வுன்னு பண்ணா அப்பா கொடுத்த அப்பான்னு கூட சொல்ல வேணாம், ஐயா கொடுத்த அது ஐயா கொண்டு சொல்ல வேணாம், நிறுவனர் கொடுத்த அந்த செயல் தலைவர் பதவியை மகிழ்ச்சியுடன் ஏற்று நான் ஒரு சுற்றி வருவேன், செயல்படுவேன். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வேன். அது இல்லாமல் செயல் தலைவரே இல்லை என்றாலும் நான் ஒரு தொண்டனாக இருந்து இந்த கட்சியை வளர்ப்பேன். இதை பற்றி உங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டேன்னா தீர்வு தான் முடிஞ்சு போச்சு இல்லை தேர்வு. நான் செயல் தலைவராக நிறுவனர் சொல்லுகிறார், நான் சிறப்பாக செயல்படுவேன் செயல் தலைவராக. அவர் விருப்பப்படி அவர் தலைவராக இருக்கட்டும், எனக்கு அதில் மகிழ்ச்சி, அளவு கடந்த மகிழ்ச்சி. இந்த செயல் தலைவர் இல்லை என்றாலும் கூட நான் ஒரு தொண்டனாக இருந்து செயல்படுவேன், இந்த கட்சியை வளர்ப்பேன், இந்த தேர்தலை சந்திப்பேன் அப்படின்னு உங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. கண்ணாடியும் உடையல, பிளவும் படலை, ஒன்றும் இல்லை. தீர்வு தான் தீர்வு. நல்ல தீர்வு தானே? இல்லை நல்ல தீர்வு தானே? சொல்லுங்க. ஆமாம். பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1437. தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே, படப்பை.